வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். சீர்காழியில் திருக்குறள் பண்பாட்டு பேரவை தொடக்க விழா. ஜூன் 30. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கடந்த 34 ஆண்டுகளாக கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களிடையே திருக்குறள் பண்பாட்டை கொண்டு சேர்க்கும் விதமாக செயல்பட்டு வரும் திருக்குறள் பண்பாட்டு பேரவையின் ஆண்டு தொடக்க விழா சீர்காழி LMC மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர், கல்வியாளர்கள் என 100க்கு மேற்பட்டோர் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் வே. சக்கரபாணி தலைமையேற்றார். துணைச் செயலாளர் நந்த ராஜேந்திரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். தொடக்க உரையினை பேரவை செயலாளர் சிவா அன்பழகன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பினை க. இளங்கோ, வே. அகோரமூர்த்தி ஆகியோர் செய்திருந்தனர். விழாவின் சிறப்பு விருந்தினராக புவனகிரி திருக்குறள் இயக்கத்தின் தலைவர் புலவர் தா. ஜெயராமன் அவர்கள் திருவள்ளுவர் ஒரு புரட்சிபாவலர் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை பேரவையின் பொருளாளர் முரு முத்துக்கருப்பன் செய்திருந்தார். மேலும் நிகழ்ச்சியில் பேரவையின் உறுப்பினர்கள் என். அன்பழகன், ஏ. முருகையன், முன்னாள் தலைவர் கோ. வெங்கடேசன், பேராசிரியர் சு. வீழிநாதன், சிதம்பரம் தில்லை தமிழ்ச் சங்கத்தினை சார்ந்த பரந்தாமன், நடராஜன், ஆறுமுகம் மேலும் சமூஇ மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் எஸ். முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட மாணவர்களில் 30 மாணவர்களுக்கு நினைவு புத்தகம் வழங்கப்பட்டது. நிறைவாக அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. விழா முடிவில் காழி கோ. வைத்தியநாத சுவாமி நன்றி கூறினார். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ். ரெட் நியூஸ் குரலற்றவனின் குரலாக ரெட் நியூஸ். அநீதிகள் எங்கு நடக்கின்றதோ அங்கே ரெட் நியூஸ் குரல் ஒழிக்கும்.